நல்லவர். ஆமென். பெரிய காரியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஆராதித்தோம். தொடர்ந்து சில வசனங்களை வாசித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்க போகிறோம். முன்னோர்களின் காலம் என்று சொல்லும்போது முற்பிதாக்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் சொல்லுவோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதைத் தொடர்ந்து யோசேப்பு வருகிறார். இவர்களை தான் நம்ம முற்பிதாக்கள் என்று அழைப்போம். அதற்கு முன்பதாக ஒரு ஆராதனையை கர்த்தர் வேதத்துல சொல்லி வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் எப்படி ஆனாரா? நிலத்தை பயிரிடுகிறவனாய் மாறி போறார். 2 பிள்ளைகள். ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். ஒன்று முதலாவது நமக்கு வேதத்துல சொல்லப்பட்ட முதல் 2 பிள்ளைகள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு. நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 3வது பிள்ளை பிறக்கிறாரு. அதற்கு பின்பதாக சந்ததிகள் உண்டாகிறது. அவைகளை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். 2 பிள்ளைகள். இன்னும் 2 பேரும் நீங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை ஆராதிக்க செல்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்க செல்கிறார்கள்னா 3வது வசனத்தை பாருங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 4வது வசனத்துல ஆவேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளின் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த முதல் காலத்துல ஃபர்ஸ்ட் பீரியட்ல இந்த ஆரம்ப காலகட்டத்துல ஆராதனை என்று சொன்னால் என்ன அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதுனா, ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆராதனைனா காணிக்கையை கொண்டு செலுத்துவது. ராமே சொல்லுங்களா. அப்போ நீங்க எல்லாம் உங்க வீடுகள்ல இருந்து கொண்டு வந்து நீங்க சர்ச்சைக்கு இன்னைக்கு கொடுத்துருங்க. அது என்னுடைய பிரசங்கத்தின் மையம் அல்ல. ஆரம்பத்துல எப்படி அவர்கள் என்ன பண்ணினார்கள், ஆராதித்தார்கள் என்பதை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சுட்டிக்காட்ட விரும்பப்படுகிறேன். அப்போ இவர்கள் கொண்டு வந்து படைக்க விரும்புகிறார்கள். இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சில காரியங்களை தியானிப்போம். அப்போ சண்டே கிளாஸ்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன? சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? நமக்கு ரொம்ப ஈஸியா ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? காயின் வந்து கேரட் கொண்டு வரும்போது அந்த கேரட் எப்படி இருந்தது? அழுகி சொத்தையா புழுவோட கொண்டு வந்திருந்தாரு. ஆனா ஆவில் ஆட்டினுடைய கொழுமை அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் வேதத்துல சொல்லப்படலை. எங்கேயா இருக்குதா கொழுமை அல்லாதவைகளை கொண்டு வந்தார் என்று சொல்லி இல்லை. ஆனா இப்படி என்ன யோசிச்சு பாருங்கன்னா, இந்த 2 நபர்கள் செலுத்தின ஆராதனைகள், இந்த 2 நபர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை எது முரண்படுகிறது என்று சொன்னால், ஆபேல் காயினை விட என்ன பண்றான்? கொஞ்சம் அதிக பிரயாசம் எடுக்கிறான். என்ன அதிக பிரயாசம் எடுக்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ இந்த ஆடு குட்டி போடும், எப்போ இந்த மந்தை பெருகும், இந்த மந்தையில இருக்கிற முதல் காரியத்தை நான் யாருக்கு கொண்டு போய் கொடுப்பேன்? ஆண்டவருக்கு கொடுப்பேன். நான் அழகாய் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, நீங்க நேசிக்கிறீங்கன்ற வெளிப்படுத்துனா கொஞ்சம் அதிக எஃபர்ட் என்ன பண்ணணும்? போடணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்கிறான் என்பதை சும்மா ஒரு பூவை கொடுத்து சொல்ல முடியும். அதே நேரத்துல ஏதாவது ஒன்று அவரை எழுதி ஒரு 5 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்கறத விட ஒரு பிரயாசப்படுகிறது ஒண்ணு என்ன இருக்கும் அதிகமா. அதனால கல்யாணம் ஆனவங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நைட்டு போயிட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு எழுதுவோன்ட்டு உட்காந்து எழுதிடக்கூடாது. சரி, அப்போ திருமணம் ஆன பின்புதான் நீங்க இதெல்லாம் செய்யுங்க. அப்படி எழுதி உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கு கொடுப்பது, அது அதிகமா என்ன பண்ணப்படும்? என் கணவர் என்ன பண்ணுகிறார்? எனக்கு பிரயாசப்படுகிறாரப்பா, 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரப்பா. நம்ம என்னத்தையோ பிரிக்கி கொடுத்துருப்போம். அது என்ன பண்ணுவாங்க? மடிச்சு பத்திரமா ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆபேல் செலுத்தின காணிக்கைக்கும் காயின் கொண்டு வந்த காணிக்கைக்கு என்ன வித்தியாசம்? அந்த பிரையாரிட்டி. ஆண்டவருக்கு நான் முதலானவைகளை செலுத்தணும். ஆண்டவருக்கு நான் ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாட் இஸ் வர்ஷிப் என்று சொன்னால், I want to give something to my God is worship. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நான் எதை ஒன்றை நான் கொடுக்க விரும்புகிறது தான் ஒரு ஆராதனை. நான் இந்த முதல் இது இந்த வாரத்து பிரசனத்தோட இது முடிய போறதுல நம்ம தொடர்ந்து இந்த மாதங்கள் தியானிக்க போகிறோம். புதன்கிழமை ஆராதனை. அப்ப என்ன ஆராதனை என்று சொன்னால், நான் என் தேவனுக்கு ஒரு காரியத்தை எடுத்து கொடுப்பதே ஒரு ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலகட்டத்துல
நம்ம பல நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது எதிர்பார்த்து வருகிறோம். கேட்ட நம்ம சொல்லுவோம், ஆபிரகாமும் தான் கேட்டாரு, பாஸ்டர் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டாரு. அப்ப நாங்க கேட்கறது தவறு இல்லையா? ஐயா நீங்க கேட்கறது தவறு இல்லை, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு நாள் கேட்டா பரவாயில்ல, 2 நாள் கேட்டா பரவாயில்ல, வாரம் வாரம் நம்ம ஆராதனைக்கு வரும்போது நம்ம என்ன, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், ஆண்டவரே எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே அப்படிங்கிற மனநிலைமையோட வருகிறதை விட ஆண்டவர் எதுல மேன்மை பாராட்ட விருப்பப்படுகிறார்னா, இவன் ஏதோ என்கிட்ட என்ன பண்ண வரான், கொடுக்க வருகிறான், எனக்காக விதைக்க வருகிறான், என்னுடைய சமூகத்துல ஒன்றை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்கிற மனப்பான்மையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாமுவேல் நாட்கள்ல நீங்க பார்த்தால் தெரியும், அவங்க தாயார் எப்ப கொடுக்க மனதுள்ளவராய் மாறுகிறாளோ அப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் தெளிவா செய்யற, இப்படி எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பேன். எப்போ அவங்க கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மைக்குள்ள வாராங்களோ அங்கதான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை பாருங்களேன். செல்வ சீமான் தான், பயங்கர நன்மைகள் இருக்கிறது. நம்ம அதை இவ்வளவுதான் பரீட்சையாக பார்த்திருப்போம். ஈசாக பலியிட போனது என்னது, ஒரு பரீட்சையா பார்த்திருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வை என்ன தெரியுமா, அது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு நல்ல, ஐ திங்க் இட்ஸ் a love language between God and Abraham. ஆமென். அது அவர்களுக்கு நடுவில் நடந்த ஒரு நல்ல அன்பின் பரிமாறுதல் என்று நான் நினைக்கிறேன். எப்போ நேசிக்கிற அந்த ஈசாக்க ஆபிரகாம் ஆண்டவருக்காக கொடுக்க பிரயாசப்படுகிறானோ அப்பதான் சொல்லுகிறாரு, ஆண்டவர் அவனை நீதிமானாக எண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுகிறார். விசுவாசின் தகப்பனாக எண்ணுகிறார். எப்போ நீங்க ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து கொடுக்க ஆயத்தமாய் அடி எடுத்து வைக்கிறீங்களோ அங்கே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நீங்க கொடுக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அதுதான் ஆராதனை. நான் சொல்றேன், நீங்க சபைக்கு கொண்டு வந்து கொடுங்க, இப்படி கொடுங்க, ஏழை கொடுங்க, அதெல்லாம் ரெண்டாவது. நீ ஆண்டவருக்கு எதை கொடுக்க விரும்புற? அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்தது என்னதான், அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னதான், அவனுக்கு கையில என்ன இருந்தோ கொண்டு போய் கொடுத்தான். அவன் கையில இருந்த காய்கறி என் பலன் யோசிச்சு பாருங்க. வீட்டுல என்ன வேணா இருந்திருக்கலாம்ல. நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காணிக்க போடணும், ஒரு 100 ரூபாய் எடுத்து போடுவோம். ஏன், வீட்டுல இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம், எடுத்து போடுறோம். இல்ல அப்பாவுடைய பிரயாசம், அதை அவர் சம்பாதிச்சாரு, அதை எடுத்து போடுறோம். ஆனா இவர்கள்